بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் தலாக் சம்பந்தமாக 229வது வசனத்தில் உள்ள விளக்கங்களை பார்த்தோம். அதில் கூடுதலான சில செய்திகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டோம். அது என்னவென்றால், இப்போ இந்த தலாக்கு மூணு தலாக்கு முத்தலாக்குன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, இப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் எப்படி வந்துச்சு? ஏன்னா ஒரு 3 தடவை 2 தடவை தான் திரும்பி அழைக்கிற தலாக்கு. 3வது தலாக்குன்னா அது ஒரு முடிஞ்சு விட்டதுன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரே டைமில் முத்தலாக்கு, 3 தலாக்கு, 3000 தலாக்கு, தலாக்கு என்றெல்லாம் சொன்னால் அது 3ஆகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து எதன் அடிப்படையில் சமுதாயத்தில் வந்துச்சு என்று கேட்டால், அதை இந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கிறலாம். அபு சஹ்பான்னு ஒரு ஆள், அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்குறார். அபு சஹ்பாங்கிறவர் தாபியில் உள்ள ஆள், இப்னு அப்பாஸ் சஹாபியில் உள்ளவர். அவர்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, அலம் யக்குனி தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்பது அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அஹதுனா காலம், அஹது என்றால் ஒப்பந்தம் என்ற அர்த்தமும் இருக்கிறது, காலம்ன்ற அர்த்தம் இருக்கிறது. அது இடத்தை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல காலம். அலம் யக்குனி தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்பது, அலம் யக்குனுக்கு பிறகு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம். 3 தலாக்கு என்பது அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும், ஓ அபி பக்ரின், அபுபக்கருடைய காலத்திலையும், வாஹிதத்தன், ஒரு தலாக்காக இருக்கவில்லையா? இந்த அலம் யக்குனுக்கு அர்த்தம். அலம் யக்குன் என்றால் இருக்கவில்லையா, இருந்ததில்லையா. அத்தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்பது இருந்ததில்லையா. அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும், ஓ அபி பக்ரின், அபுபக்கருடைய காலத்திலையும் இருந்ததில்லையா. வாஹிதத்தன், ஒரு தலாக்காக இருந்ததில்லையா. அதாவது 3ன்னு சொன்னால் 1 தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்னு அப்பாஸ்கிட்ட அபு சஹபா கேட்குறார். அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ஃபகால, அவர் சொல்கிறாங்க, கதுக்கான தாலிக்க, அப்படி தான் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் 3 தலாக்குன்னு சொன்னால் அது 1 தான். அபூபக்கர் காலத்தில் முத்தலாக்குன்னு சொன்னால் அது 1 சொல்லிட்டார். இன்னும் 2 வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அவர் மீட்டி கொண்டு வாழ்ந்து பிறகு தலாக்கு சொல்கிறவங்களுக்கு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. அப்போ கதுக்கான தாலிக்க, அப்படித்தான் இருந்தது. ஃபலம்மாக்கான ஃபி அஹதி உமர், உமருடைய காலம் வந்த பொழுது, தாய அந்நாசு தலாக்கே, தலாக்கில் மக்கள் இணைஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லை மீறினார்கள். அதனால் அஜாசஹு அலைஹிம், அதை உமர் அவர்கள் அவர்களுக்கு எதிராக அஜாசனை சட்டமாக்கினார், சட்டமாக ஆக்கிவிட்டார் அப்படின்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 3 தலாக்குன்னா 1 தலாக்கு தான். அபூபக்கர் காலத்தில் 3 கட்டத்தில் தான் 3 தலாக்கே தவிர ஒரு டைமில் 3 தலாக்குங்கிறதே கிடையாது. 1 தலாக்காக தான் இருந்துச்சு அபூபக்கர் காலத்துலையும். உமர் காலத்தில் இதே மாதிரி தலாக்குன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால், அவருக்கு சட்டமாக்கிட்டார். இனிமேல் 3 தலாக்குன்னா 3 தலாக்கு தான், நீங்கள் 3ன்னு இனிமேல் சொன்னீங்கன்னா 3ஆவாக நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜாசஹு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக உமர் தான் சட்டமாக்குறார். உமர் சட்டமாக்கினால் இது அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான ஒரு 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 போர் மாதிரி உள்ளது தான். அவர் இப்படி சட்டமாக்குவார்? உமர் ஆக்கிட்டார்ன்ற உடனே ஆட்சியில் இருந்த காரணத்தினால யாருமே அன்றைக்கி சரியாக எதிர்ப்பு கொடுக்கல. அதுவே மதுஹபில் அப்படி பரவிடுச்சு. உமர் காலத்தில் இருந்தது அப்படி, அது அரசாங்கத்துடைய தீர்ப்பாயிடுச்சா, எல்லாமே அதே மாதிரி ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா, எல்லா காலிகளும் அப்படி தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படியே வந்து தான் மதுஹபுகளும் அந்த முத்தலாக்குங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி கிடையாது, அபூபக்கர் காலத்தில் உமர் தான் ஆக்குனாருன்னு வருது. அதுக்குள்ள இன்னொரு ஹதீஸை பாருங்கள், அதுவும் முஸ்லீமில் தான் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, கான தலாக்கு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும், ஓ அபி பக்ரின்,
அபூபக்கருடைய காலத்திலையும் சனத்தைனி மின் ஹிலாஃபத்தி உமர், உமருடைய ஆட்சியில் முதல் 2 ஆண்டுகளும், சனத்தைன்னா 2 வருஷம். அப்போ ரசூலுல்லாவுடைய காலம், அபூபக்கர் காலம், உமருடைய ஆட்சியின் 2 ஆண்டுகளிலும் தலாக்கு சலாசி வாஹிதா, 3 தலாக் என்பது ஒன்றாகத்தான் இருந்தது. ரசூலுல்லாவுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியில் முதல் 2 ஆண்டுகள்லையும் தலாக்கு 3 தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னானேயானால் நீ திரும்ப மீட்டிக்கிறலாம், நீ 1 தலாக்கு தான் விட்டுருக்கிற, 3 தலாக்குன்னு வாயில் வந்தாலும் முத்தலாக்குன்னு வந்தாலும் தலாக்குன்னு வந்தாலும் நீ 1 தலாக்கை தான் பயன்படுத்தி இருக்கிறாய், நீ தாராளமாக மனைவியை மீட்டுக்கொள்ளலாம். அப்படி தான் இருந்தது. தலாக்கு சலாசி வாஹிதா, 3 தலாக் என்பது வாஹிதத்தன் ஒன்றாகத்தான் இருந்தது. கால உமர் இப்னுல் ஹத்தாப், 2 வருஷம் முடிஞ்ச பிறகு உமர் சொல்கிறாரு, இன்னன் நாச, மக்கள் கது இஸ்தஅஜலு, அவசரப்படுகிறார்கள், ஃபி அம்ரின், ஒரு காரியத்தில், கது காணத்தலகும் ஃபீஹி அனாத்துன், எதில் நிதானம் அவர்களுக்கு இருக்க வேண்டுமோ, அனாத்துனா நிதானம், எதில் நிதானம் இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்தில் இவங்க அவசரப்படுறாங்க. அதனால் ஃபொலோ அம்லைனாஹு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக நாம் அதை சட்டமாக்கினால் என்று அவர் சிந்திக்கிறார். சிந்திட்டு ஃபம்லாஹு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக சட்டம் ஆக்கிட்டார். மக்கள் முத்தலாக்குன்னு அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க, இனிமேல் முத்தலாக்கு ஆக்கிவிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டலுக்கு சொல்லிட்டு விட்டால் பரவாயில்லை, மிரட்டலுக்கும் கூட சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒன்றை மாற்றுகிற அதிகாரம் உமருக்கும் கிடையாது, அபூபக்கரும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. வஹியை மாற்றுற அதிகாரம் இவருக்கு எப்படி வந்துச்சு? உமர் செஞ்ச பெரிய குற்றத்திலே பெரிய குற்றம் இது. அவர் செஞ்சது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, வஹியோட ஒரு செஞ்ச ஒரு யுத்தம் இது. அப்போ அவர் ஃபம்லாஹு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அதை சட்டமாக ஆக்கிவிட்டார். அவர் எப்படி சட்டமாக்குவார்? அப்போ இவர் சட்டமாக்குனா என்னவாகும்? எல்லா இடத்துல உள்ள நீதிபதிகள் அப்படி தீர்ப்பளிப்பாங்க, அடுத்து வர்றவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, அடுத்து வர்றவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க அளிக்கிற தீர்ப்புகள்லாம் சட்டமாக எழுதப்படும். இப்படியே தான் 72 கூட்டமும் என்னஞ்சிட்டாங்க, முத்தலாக்குன்ட்டாங்க. 700களில் வந்த இப்னு தைமியா தான் நெஞ்சார், இதை உடைக்கிறார். யார் ரசூலுல்லாவுக்கு மாத்தமா எவர் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது சட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 700க்கு பிறகு எதிர்த்து ஹதீஸை தான் ஏற்றுக்கிறணுன்னு சொல்லிட்டு இப்னு தைமியா போன்றவர்கள் சொன்னதுக்கு பிறகு தான் இந்த முத்தலாக்குங்கிறதுல ஒரு மடமையில் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க, அறியாமையில் இருந்திருக்கிறாங்க என்ற ஒரு கருத்து நிலை பெற்று இப்போ எல்லாரும் ஹதீஸ் படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல் 500-600 ஆண்டுகளில் இந்த ரசூலுல்லாவுக்கு மாற்றமான அடிப்படையில் தீர்ப்பழங்கியவர்கள் இன்றைக்கு சிந்தித்து பார்த்து இது ஒரு சரியில்லை, ரசூலுல்லாஹ் இதை சொன்னது எப்படி ஒரு மாற்றலாம், ரசூல்னா யார், அவர் உமர்ண்டா யார், இவருக்கு மாத்திரக்கு அதிகாரம் இருக்குதா, இவரையும் எந்த வேலைக்கு செஞ்சார், நிர்வாகம் பண்ண வேண்டியது, ஆட்சி பண்ண வேண்டியதானே, மார்க்கத்தில் இதுக்கு விளையாடுறார் இவர் என்ற அளவுக்கு மக்கள்கிட்ட தெளிவு வந்திருக்குது பிற்காலத்தில். அதே முஸ்லீம்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள். அப்போ அதாவது இப்னு அப்பாஸ் தான் அந்த அபு சஹபா கேட்குறாரு, அத்தலமும் இப்னு அப்பாஸை நீங்கள் அறிவீர்களா, அன்னமா காணத்தி சலாக்கு சலாசு துஜாலு வாஹிதத்தன், 3 தலாக் என்பது 1 தலாக்காகத்தான் ஆக்கப்பட்டு இருந்தது. அலா அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய காலத்திலையும், அபூபக்கருடைய காலத்திலையும், சலாசம் என் இமாரத்தி உமர், உமருடைய ஆட்சியில் 3 ஆண்டுகள், அது 2 ஆண்டு அதில் வந்துச்சுல, இதில் 3 ஆண்டுகளும் அது ஒரு தலாக்காக தான் இருந்துச்சு என்று உங்களுக்கு தெரியுமா என்று இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்குறாரு அபு சஹபாங்கிறவர். இப்போ காலை இப்னு அப்பாஸ் சொல்கிறார், நாம் தெரியும், ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறார். அப்போ தலாக்கில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், நீ லட்சம் தலாக்குன்னு கூட சொல்லிட்டு போ, ஒரு தடவை தலாக்கு சொல்லியிருக்கிற, அதோடு விட்டால் விட்டுரு. மறுதலாக்கு சொல்கிறதுக்கு உனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் என்றால், அவளை மனைவியை ஆக்கிக்கிட்டால் தான் கிடைக்கும். ஆக்குனா தலாக்கு தேவைப்பட்டால் சொல்லுவேன், மனைவி ஆக்காமல் விட்டீங்கன்னா ஒரு தலாக்கில் ஒரு மனைவி இல்லாமல் போயிடுவான், அவளுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். இதுதான் சரியான சட்டம். இந்த 3 தலாக்கு என்பது இந்த முஸ்லீம் பர்சனலில் வரைக்கும் பாதிக்குதில்ல. மோடி தலையிட்டு திருத்துற அளவுக்கு நிலைமை வந்தது. காரணம் என்ன? வஹியை விட்டுப்புட்டு மதுஹபுகள் அடிப்படையில் இந்த பர்சனலாக எழுதுனதுனால தான் இந்த பஞ்சாயத்து வருது. மோடி சட்டம் போட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அது நாங்களும் இந்த முத்தலாக்கையாக சொல்கிறோம், அது தவிர பிதத்தான தலாக் என்று தானே சொல்லுகிறோம்
அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பல்ட்டி அடித்து உலமாக்கள் பேசுகிறார்கள். நம்ம இதை துவக்க காலத்து தௌஹீதுடைய பிரச்சாரத்துடைய 80களிலே நம்ம இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வழங்குதா, அந்த முத்தலாக்குங்கிறது கிடையாதுங்கிறத. ஆனால் இது இப்போதைக்கு இவங்கெல்லாம் இந்த கருத்துக்கு மாறி வந்துட்டாங்க. இன்றைக்கி உலமாக்கள்லாம் 3 தலாக்குன்னா 1 தலாக்கு தாங்கிற கருத்தை நோக்கி வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டால், மோடி முத்தலாக்கு கேஸ் போட்டுருவான்னு பயந்துக்கிட்டு, வேறு மார்க்கத்துக்காக இல்லை, முத்தலாக்குன்னு கேஸை போட்டு விட்ருவாங்கன்னு பயந்துக்கிட்டு 1 தலாக்குங்கிற ஒரு கணக்கு வந்துட்டாங்க. சரி, இது ஒரு அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் தலாக்கு விஷயத்தில். அடுத்ததாக இன்னொரு அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், 2 பேரும் இணக்கமாக போகலைன்னு சொன்னால் பெண் தரப்பிலிருந்து ஏதாவது கொடுத்து பிரிஞ்சிக்கிறலான்ற ஒரு வசனம் அதிலே வந்துச்சுல 229லேயே, நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த எந்த ஒன்றையும் திரும்பி வாங்குகிறது ஹலால் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று சமுதாயத்து தலைவர்கள் நீங்கள் பயந்தீங்க என்று சொன்னால், அந்த பெண்ணாக பார்த்து இழப்பீடு ஏதாவது கொடுத்து விட்டு பிரிந்து கொள்ளலாம், அவன் அதை வாங்கி கொள்ளலாம், அப்போ ஹலாலுன்னு சொல்லினோம்ல. அதுக்கு விளக்கமாக ஒரு சில ஹதீஸுகள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். என்ன விளக்கம் என்று கேட்டால், இப்போ இது புகாரில் வரக்கூடிய 5273வது ஹதீஸ். அன்ன இம்ராத்த சாபித் இப்னு கைஸ், சாபித் இப்னு கைஸ் என்பவருடைய மனைவி, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, அன்ன இம்ராத்த சாபித் இப்னு கைஸ், சாபித் இப்னு கைஸ் என்பவருடைய மனைவி அத்தத்தின் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்தில் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றார். ஃபகாலத், அந்த அம்மா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் இப்னு கைஸின், சாபித் இப்னு கைஸ் இருக்கிற கணவன் பேரை சொல்லலாமான்லாம் ஒரு சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா கணவன் பேரை சொல்லி தான், என் புருஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ் இப்படி நடக்கிறாருன்னு கணவரை பற்றி பேசுகிறாங்க. சாபித் இப்னு கைஸுடைய மனைவி தான் புகார் சொல்ல வர்றாங்க. வரும்போது என் கணவர் இப்படி இருக்கிறார் என்று கணவருங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் எப்படி படுத்துகிறாங்க, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் இப்னு கைஸ், சாபித் இப்னு கைஸ் அவர்கள் மா ஆல்திபு அலைஹி, நான் அவர் மீது குறை சொல்ல மாட்டேன், ஃபி ஹுலுகின், குணத்தில், அவருடைய குணத்தில் நான் குறை சொல்ல மாட்டேன், உலா தீனின், மார்க்க விஷயத்திலும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், ஒலாக்கின்னி என்றாலும், அக்ரஹு, நான் வெறுக்கிறேன், அல் குஃப்ரஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃப்ருக்கு போவதை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப 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 ஒரு பக்குவமான வார்த்தையை போட்டு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, என் கணவர் ரொம்ப நல்லவர், நல்ல குணம் உள்ளவர், தொழுகை பார்த்து மார்க்கம்லாம் உள்ளவர், ஆனாலும் அவரோட நான் இருந்தால் தப்பு செஞ்சிடணும்னு பயப்படுறேங்கிறாங்க. அப்போ அவருக்கு இந்த பெண்ணை திருப்திப்படுத்தும் விதமாக அவர் இருக்கலை. மற்றெல்லாம் நல்லா குணம் இருந்தால் போதுமா, தீன் இருந்தால் போதுமா, வாழ்க்கைன்னு ஒன்று வேணும்ல. அந்த வாழ்க்கை விஷயத்தில் அவருக்கு இந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியலை. அதை அந்த அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவளாக்கினி, நான் அக்ரஹு, வெறுக்கிறேன், அல் குஃபுர, குஃபுருக்கு போவதை, இறை மறுப்பை நன்றி கெட்ட தன்மையை வெறுக்குகிறேன், பில் இஸ்லாமி, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே குஃபுருக்கு போகிறத நான் வெறுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இவர்கிட்ட நான் வாழ்ந்தேன்னு சொன்னால் நான் சரியான முஸ்லீமாக இருக்க முடியாது, தப்பு செஞ்சிருவேன். ஏன்னா உடல் தேவைன்னு ஒன்று இருக்கிறது, இவரை கொண்டு எனக்கு அது நிறைவு அடையலை, அதனால் நான் தவறி விடுவேன்னு பயப்படுறேங்கிறாங்க. எனக்கு அவர் நல்லவர் தான், குணத்தை வச்சுக்கிட்டு நான் அவர் வெறுக்க வேண்டிய தேவை கிடையாது, மார்க்கத்தை வச்சுக்கிட்டு வெறுக்க வேண்டிய தேவை கிடையாது, ஆனாலும் இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே நான் தப்பு செஞ்சிருவேணும் என்று பயப்படுறேன், வெறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு அல்லாஹ்வுடைய நமக்கு விளங்குற சொல்லாக விளங்காதா, இவங்க என்ன மேட்ரை சொல்கிறாங்கங்கிறது விளங்குது. என்ன மேட்ரு இது பாரதூரமான விஷயம். தாம்பத்தியம் சம்மந்தப்பட்டதை அந்த அம்மா ரொம்ப நாசூக்காக எடுத்து சொல்கிறாங்க. தாம்பத்தியம் சரியில்லை, அது கொஞ்சம் பத்தலைங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தருத்தீன அலைஹி, ரத்தன்னா திருப்பி கொடுக்குறது, தருத்தீன, நீ திருப்பி கொடுத்து விடுகிறாயா, அலைஹி, அவரிடத்தில் திருப்பி கொடுத்து விடுகிறாயா, ஹதீகத்தஹு, அவருடைய தோட்டத்தை, ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறார். அவர் தோட்டத்தை மஹரா கொடுத்தாரா, அல்லது கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமாக மனைவிக்குன்னு சொல்லி கொடுத்தாரா தெரியல, ஆனால் கொடுத்துருக்கிறார்.
கொடுத்துருக்கிறார் என்பது எப்படி தெரியும்னு கேட்டால் அந்த விசாரணையிலலாம் வந்திருக்கும். திடீர்னு உன் தோட்டத்தை கூட எப்படி ரசூல்லா கேட்பாங்க. அப்போ ரசூல்லா இந்த கேஸ் வந்த உடனே அறிவிப்பாளர் ஷார்ட்டாக சொல்லுவார். சும்மா இதை சொன்னோன்னு ரசூல்லா ஒரு தீர்ப்பு அப்படியே அளிப்பாங்க. என்னம்மா செஞ்சு, எப்போ கல்யாணம் பண்ணீங்க, எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க, அவர் என்ன உனக்கு கொடுத்தாரு, நீ என்ன கொடுத்த, அப்படின்லாம் பலதும் பேசியிருப்பாங்கல்ல. பலதெல்லாம் பேசும்போது இந்த தோட்டம் பேச்செல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவர் எனக்கு ஒரு தோட்டம் ஒன்று தந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த விஷயம்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருந்தால் அதை கேட்க முடியும். தருத்தீன் அலைஹி, அவரிடத்தில் நீ திருப்பி கொடுத்து விடுகிறாயா ஹதீகத்தஹு, அவர் அது தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாய். அப்போ தோட்டம்ங்கிறது மகராவும் அவர் கொடுத்துருக்கலாம், அல்லது வேறு கல்யாணத்துக்கு போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி கூட அன்பளிப்பாகவும் கொடுத்துருக்கலாம். அப்போ அவர்கிட்டையும் கேட்டிருப்பாங்க, என்னப்பா செய்துண்டு. இல்லைங்க, நான் ஒரு தோட்டத்தையே கொடுத்துருக்குறேன், இந்த பொம்பளை வேணாண்டா எப்படி சரியாக வரும்னு அவரும் சொல்லியிருப்பார்ல. விசாரணைன்னு சொன்னால் 2 பேரையும் வச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் விசாரணை எப்படி இருக்கு, சும்மா இப்படி சொன்னோன்னே அப்படியே செய்வாங்க. அக்பர் அனிவர் எல்லாத்தையும் விசாரிப்பாங்கள்ல. அப்போ அந்த பெண்ணிட்ட விசாரித்த மாதிரி அவர்கிட்டையும் கேட்பாங்க. அவர் என்ன சொன்னால் நமக்கு வரல, ஆனால் நம்ம புத்தி சொல்லுது. என்ன சொல்லியிருப்பார், அது முடியாதுங்க, நான் நிறைய அவருக்கு செஞ்சுருக்கிறேன் அந்த பொம்பளைக்கு, அதனால் நான் பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் ஊகம்தான். ஆனால் ஊகத்துக்கு இடம் இருக்கிறது. இப்படி தான் இருக்கணும். இப்படி மேலோட்டமாகவும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். நமக்கு இருக்கிற புரிதல் கூட ரசூலுக்கு இல்லாமையாக இருக்கு. அது தருத்தீன் அலைஹி ஹதீகத்தஹு, அவருடைய தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்துட்றியான்னு கேட்குறாங்க. இந்த தோட்டம் என்பது கணவரால் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகராக இருக்கலாம், வேறு வகையில் இருக்கலாம், ஏதோ வகையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நான் கொடுத்துட்றேன், அவருடைய தோட்டம்னு தான் சொல்கிறாங்க. உன் தோட்டத்தை கொடுன்னு சொல்லலை. அது பெண்கள் ஏதோ கொடுத்து தப்பிச்சுக்கலாங்கிறக்காண்டு கை காசை போட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தந்த தோட்டத்தை கொடுத்துட்றியான்னு தான் கேட்குறாங்க. ஹதீகத்தஹு தான் அவருடைய தோட்டம். அப்போ அந்த பெண்ணு சொந்தமாக கையில் மட்டில் காசை போட்டு கொடுத்து விடுதலை ஆகணும்னு அவசியம் கிடையாது. கணவன்கிட்ட வாங்கினது நீ தானே வேணாங்கிற, வாங்கினதை கொடுத்துரு, அவன் உன்னை வேணான்னு சொல்லலை, இல்லை நீ தானே வேணாங்கிற அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, தருத்தீன் அலைஹி, அவரிடத்தில் திரும்ப கொடுத்து விடுகிறாயா ஹதீகத்தஹு, அவரது தோட்டத்தை, அதாவது அவர் உனக்கு தந்த தோட்டத்தை. அவருடைய தோட்டம்னா என்ன அர்த்தம்னு கேட்ட, இந்த பெண்ணுக்குடைய தோட்டம் தான் அது, அவர் தானே கொடுத்தாரு. அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஹதீகத்தஹு, ஹதீகத்துனா தோட்டம். அவர் தந்த ஒரு தோட்டத்தை நீ கொடுத்துட்றியான்னு கேட்ட உடனே நாம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இக்பலில் ஹதீகா, தோட்டத்தை வாங்கி. அப்போ அவர் ஸ்பாட்டில் இருக்கான்னு அர்த்தம். இந்த கட்டளை யாருக்கு, மாப்பிள்ளைக்கு கட்டளை போடுறாங்க. இக்பலில் ஹதீகத்தை, தோட்டத்தை நீ ஒப்புக்கொள், வாங்கிக்கொள். அப்போ என்ன அர்த்தம், அவர் அந்த சபையில் இந்த பொம்பளை சொன்ன உடனே அவர் இல்லாமல் பார்ட்டி விசாரிக்காமலாம் தீர்ப்பு அளிக்கலை. பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. பேசப்பட்ட இறுதியாக இப்போ தோட்டத்தை தான் பிரச்சனைன்னு ரசூலுல்லாஹ் வழங்குறாங்க. இந்த தோட்டத்தை கொடுத்து அவர் விட்டுருவார், மனப்பூர்வமாக விட்டுருவாருன்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே நீ தோட்டத்தை கொடுத்துட்றியாமா, கொடுத்துட்றேன், என்னப்பா வாங்கிக்க அப்படி இவருக்கு சொல்கிறாங்க. அப்போ அவர் அங்கே இருக்கிறாரு, அந்த அம்மா அவங்க வச்சு தான் பேச்சு நடக்குது. அப்போ இக்பலில் ஹதீகத்தை, தோட்டத்தை ஒப்புக்கொள், வாங்கிக்கொள். ஒப்புக்கொள்னா வாங்கிக்கொள். ஓ தல்லிகஹா, அவளை விடுவித்து விடு, தத்லீகத்தன், ஒரேடியாக நீ விடுவித்து விடு அப்படின்றாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், பெண் தரப்பில் இருந்து விவாகரத்து கோரினால் ஆண் தரப்பில் அவன் கொடுத்ததை கிளைம் பண்ணலாம். இவனா விவாகரத்து கேட்கல, இல்லை என்ன காரணம் இருந்தாலும் சரி, நியாயமான காரணத்துக்கு அந்த பெண்ணு கேட்டாலும் சரி தான், இவனுக்கு ஒரு இழப்புன்னு வருதில்ல, இவன் தான் எப்படி தான் வாழ்கிறேன்னு சொல்கிறான், அந்த பெண்ணு தான் மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னா, என்னம்மா விஷயம்னு கேட்கும் பொழுது கணவன் தரப்பில் நாங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் தர சொல்லுங்கள், தந்தால் நான் விவாகரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்வாரையானால் அதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ இக்பலில் ஹதீகத்தை, தோட்டத்தை நீ ஒப்புக்கொள், தல்லிகா தத்லீகத்தன், அவளை ஒரேடியாக விடுவித்து விடு இப்படின்னு வருது. அப்போ இதன் மூலமாக என்ன விளங்குறோம்னு கேட்டால், பெண்கள் தரப்பில் இருந்து விவாகரத்து பெறுவதற்கு உரிய ஒரு வழி இருக்குது. அப்போ அந்த என்ன வழின்னு கேட்டால், கணவன் மறுத்தால் என்ன வழி என்று கேட்டால், அவங்க கணவன்கிட்ட பெற்றிருக்கிறாங்கல்ல, அதில் அவன் எதை கிளைம் பண்ணுறானோ, பெற்று அனைத்தையும் கொடுக்கணும்னு தேவையில்லை. நான் ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க, ஒரு 10 லட்சத்து தர சொல்லுங்கன்னு சொல்கிறான், 10 லட்சம் கொடுங்க, அம்புட்டையும் இந்த ஆண்டு கேட்டால் தான் அதுக்கு அவனை கொடுக்கணும். அப்போ கணவன் எதை கிளைம் பண்ணுறானோ அவன் கொடுத்ததுலேருந்து,
அவன் கொடுத்ததிலிருந்து எதை கிளைம் பண்ணுகிறானோ அதை வந்து என்ன செஞ்சிடணும், திருப்பி கொடுத்துட்டு, கொடுத்தவனு என்ன கடமை, இவனு கடமை என்ன, நான் விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு தள்ளிக்குன்னு வருது. இப்போ இதில் அறிஞர்கள் மத்தியில் வந்து இது தலாக்கு இவன் தான் விடணும் அவ விடுவிக்கிற மாதிரி வரல. ஒன்று இதில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லாமல் நீ அவளை விடுவிச்சிருன்ற சொல்கிறாங்க. அப்போ அந்த தோட்டத்தை வாங்கின பிறகு கூட அந்த மனைவியை தலாக்குன்னு சொல்லி விடுவிக்கிற கடமை இவன் பக்கம் திருப்பப்படுது. அப்போ இவன் விட்டால் தான் பெண்ணுக்கு விவாகரத்து கிடைக்கும்னு ஆகுது. தோட்டத்தை வாங்கிக்க நீ விட்டுருன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு அவன் சொல்கிறான்னா ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தெரியுது பார்த்தா. அப்போ இந்த தல்லிக்கஹா தத்லீகத்தன் என்கிற வாசகத்தை வைத்து கொண்டு மனைவி வந்து திருப்பி கொடுத்த பிறகு கொடுத்த உடனே ரத்து ஜமாத்து ரத்து பண்ணாது. இந்த ஹதீஸ் பிரகாரம், இந்த ஹதீஸுடைய மேலோட்டமான கருத்து பிரகாரம் தோட்டத்தை அவன் வாங்கி கொண்டு என்ன செய்யணும், அவன் தான் தலாக்கு சொல்லணும். ஓ தல்லிக்கஹா, அவளை தலாக்கு சொல்லிவிடு, தத்லீகத்தன் ஒரேடியாக தலாக்கு சொல்லிடு அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜமாத்தார்கள் என்ன செய்யணுன்ற அவனை வந்து விடுவிக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதை ஜமாத்தார்கள் வந்து அவங்க ரத்து பண்ணுவாங்கன்னு இருக்குது. நடைமுறை நம்ம எப்படி வச்சுருக்குறோம், நீ இந்த மகரை வாங்கிக்க அல்லது நீ கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டியா, இப்போ ரத்து பண்ணுற, நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், நீ கணவன் இல்லை நீ மனைவி இல்லை என்று சொல்லி, அதாவது பெண்ணு தானாக ரத்து பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது, தானாக கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி அதிகாரம் கிடையாது, அதே மாதிரி ரத்து பண்ணுற அதிகாரம் கிடையாது. அப்போ ரத்து பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் ஜமாத்துக்கு இருக்குது, நிர்வாகிகளுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யும்னு கேட்டால் நீ ரத்து பண்ணிடு, நான் ரத்து பண்ணிட்டு நீ மகரை கொடுத்துரு அல்லது வாங்கினதை திருப்பி கொடுத்துரு, திருமணம் ரத்து. இப்போ கணவனுக்கு ரோல் கிடையாது, அவனுடைய விருப்பம் கேட்க வேண்டிய தேவையில்லை. அவனுடைய விருப்பத்தை கேட்காமலேயே கொடுத்ததை வாங்கிக்க ஓடிட்டேரி நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு இல்லை வாங்கின பிறகு கூட அவன் வந்து அதை விவாகரத்துன்னு சொல்லணும், தலாக்கு அவன் சொன்னால் தான் அது வரும்னு என்ன செய்கிறாங்க, ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்று கேட்டால் இந்த ஹதீஸில் அப்படி தானே இருக்குது. இக்பலில் ஹதீகத்தை தோட்டத்தை வாங்கிக்கப்பா ஓ தள்ளிக்கா நீ அவளை தலாக்கு சொல்லுங்கிறா, இதுதான் குலாண்டு போச்சு, பணத்தை வாங்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு தானே அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் இது ஒரு கருத்தில் வருதுன்னு வைங்களேன். இது வந்தாலும் இன்னொரு ஹதீஸில் புகாரில் இதே விஷயம் 5274 என்ன வருதுன்னு கேட்டால் அமரஹு ஐயு தல்லிகஹா, அமரஹு யு தல்லிகஹா, அவன் விவாகரத்து செய்யுமாறு கட்டளையிட்டார்கள்னு வருது. அதே சம்பவம் தான். கணவனுக்கு என்ன கட்டளையிடுறாங்க, டேய் விவாகரத்து பண்ணு அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அப்போ விவாகரத்துங்கிற அவன் தலாக்கு சொல்லணும்ன்ற அவன்கிட்ட வந்து அந்த முடிவு அவன் பக்கம் பால் அந்த பக்கம் நிற்கிற மாதிரி வருது. இவன் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றான். கொடுத்த உடனே அப்போ ஜமாத் என்ன பண்ணணும், ரத்து பண்ணி வைக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால் அமரஹு அவருக்கு கட்டளையிட்டார்கள், இவ் தல்லிகஹா அவளை விவாகரத்து செய்யுமாறு கட்டளை, நீ தலாக் சொல்லு அப்படின்னுக்கிறாங்க. அதுலேயே இன்னொரு தல்லிக்குஹா நீ தலாக் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வாசகம் இதுலேயும் வருது. இதை வச்சு பார்த்தாலும் என்ன வழங்குதுன்னு கேட்டால் ஜமாத்தார்கள் அந்த அவனுக்கு கொடுக்க வேண்டியதை மனைவிட்டேருந்து வாங்கி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த கணவனாகப்பட்டவனுக்கு சொல்லுவாங்க நீ விவாகரத்து பண்ணுண்டு கட்டளையிடுவாங்க. ஜமாத்துக்கும் போது கவர்மெண்ட்டு தானே, இப்போ நம்ம நாட்டில் இல்லை, அந்த காலத்தில் கவர்மெண்ட்டு தானே, அரசாங்கம். கட்டளையிட்டோன்னு அவன் என்ன செய்வான், அது கட்டுப்பட்டு தலாக்கு சொல்லிடுவான். இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அப்புறம் இன்னொரு ஹதீஸ் இதே விஷயத்தில் என்னென்ன வாசகம்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி புகாரில் 5276 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே சம்பவம் தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரதத்தலை தோட்டத்தை அம்மா திருப்பி கொடுத்துட்டாங்க. அமரஹு அவருக்கு ரசூல்லா கட்டளையிட்டார்கள், ஃபாரகஹா அவர் பிரிந்து விட்டார், இந்தாப்பா நீ பிரிஞ்சிக்கிறேன், மறுபடியும் அவருக்கு தான் கட்டளையிட்டாங்கன்னு வருது. அப்போ இதில் வந்து அந்த கணவர் என்ன செய்யணும், அதை ஒத்துக்கொள்ளணுங்கிற மாதிரி அவர் தான் விவாகரத்து செய்யணுங்கிற மாதிரி இது வருகிறது. அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 5273 ஹதீஸ், அதுவும் புகாரில் தான் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அதான் இக்பலில் ஹதீகத்தை தள்ளிக்கா இதே தான் ஒரேடியாக தலாக் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி வருது.
அப்போ இதை வச்சு பார்க்கையில், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கையில், இந்த சம்பவத்தில் புகாரில் வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளும் என்ன வருதுன்னு கேட்டால், அதை வாங்கி கொண்டு நீ விவாகரத்து பண்ணுன்னு அவனுக்கு உத்தரவு போட்டார்கள்னு வருது. ஒரு அரசாங்கம் சொல்லும்போது கட்டுப்பட்டுருவான், வேறு விஷயம். இப்போ அரசாங்கம் இல்லாத நேரத்தை நீங்கள் சொன்னவங்க கட்டுப்படுவானா? ஜமாத்தார்கள் நம்ம கவர்மெண்ட்டாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நீ எல்லாத்தையும் வாங்கிக்கப்பா, நீ விட்டுருப்பான்னா போய் வேலையை பார்த்துட்டு போனான்னு என்ன செய்வீங்க? ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்ல முடியாது. கோர்ட் ஆர்டர் பண்ணுச்சுன்னு என்ன செய்யணும்? டே வாங்கிக்க, ரத்து பண்ணு, ரத்து பண்ணுறேன்றான், அது கட்டுப்பட்டுருவான். அப்போ கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கும் பொழுது அது பிற அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிடும். இப்போ கட்டுப்படுத்துகிற தன்மை இல்லாத ஒரு அமைப்பில் நம்ம ஜமாத்துகள் வழியாக இதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம அவனை விவாகரத்து பண்ணுன்னு சொல்கிறோம், அவன் மாட்டேங்கிறான். மாட்டேன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது நமக்கு. அவன் மாட்டேங்கிறான். அப்போ என்ன, அதை நம்மளாக பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு ரோலு, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு சம்பவத்தில் இப்படி இருக்குதா? சரி, இது இந்த ஹதீஸ் பிரகாரம் அப்படி தான் வருது. இந்த ஹதீஸ் பிரகாரம் நீ அவளை தலாக்கு விடு அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், தலாக்குக்கு அகராதியுடைய அர்த்தம்னு ஒன்று இருக்கிறது, மார்க்கத்தில் அர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அவள் விட்டுட்டு போடான்னு அர்த்தம், தள்ளிக்கணும்னு அர்த்தம். தலாக்குங்கிற அந்த மெத்தடில் விவாகரத்து செய்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. அவளை விட்டுரு அப்படின்ற அர்த்தம். விட்டுருன்னு நம்ம சாதாரணமாக சொல்லும்ல, ஒதுங்கிக்கப்பான்னு சொல்லி பிரித்து வைக்கிறது தான். பிரித்து வைக்கிறதைத்தான் அந்த வார்த்தையை கொண்டு சொன்னார்கள் என்று அதிகமான அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது தலாக்காக இருந்தால் இது 3 மாதவிடாய் காலம் இத்தா இருக்க சொல்லியிருப்பாங்க. இதே சம்பவத்துக்கு ரசூலுல்லாஹ் இத்தா இருக்க சொன்னது எவ்வளோன்னு கேட்டால் 1 மாதவிடாய்ங்கிறாங்க. அப்போ இது தலாக்காக இதை கருதி இருந்தால், அவன் தலாக் விட்டதுனால தான் இந்த பிரிவு ஏற்படுவது என்று இருந்தால், தலாக்குடைய இத்தா எவ்வளவு? 3 மாதவிடாய் காலம்னு நம்ம அந்த 226 வசனத்தில் 27 பார்த்துட்டோம். அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், அது பின்னாடி என்ன வருது? ஒரு மாதவிடாய் காலம் இத்தா இருக்கணும்னு வருது. அப்போ பெண் தரப்பில் விவாகரத்து கோரும்போது என்ன கொடுக்கணும்னு கேட்டால், ஒரு இத்தான்னு சொல்கிறான், 1 மாதவிடாய்ங்கிறாங்க. அப்போ அந்த தலாக்குக்கு தலாக்குங்கிற அர்த்தம் கிடையாது, நீ ஒதுங்கிக்கேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? டேய் வாங்கிட்டீல போய்கிட்டேரி அப்படின்னு கட்டளை இட்டார்கள்னு தவிர, ஜமாத் தான் பிரித்து வைக்குமே தவிர அவன் தலாக்கு விட்டால் தான் இது ஆகணுங்கிறது கிடையாது என்று அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸில் பூரா அப்படி தான் வருது. அவங்க 2 காரணத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. தலாக்குங்கிறத இருக்குமே, ஆனால் தலாக்குக்கு 3 மாதவிடாய் இருக்கணும்னு குரானில் கட்டளை இருக்க. குரான் கட்டளை பிரகாரம் ரசூலுல்லாஹ் செய்யலை, ஒரு மாதவிடாய் தானே இருக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இவன் தலாக்கெலாம் விடலை. அந்த தல்லக்கவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பொதுவாக அகராதியில் விட்டு விலகிக்கொள்கிற ஒரு அர்த்தத்தில் சொன்னதான தவிர, தலாக்கு சொல்கிறேன் என்று அவன் சொல்லணும் என்ற அர்த்தம் அதுக்கு வராது என்று ஒரு ஆதாரத்தை இந்த 1 மாதவிடாயை வைத்தும் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி ஒரு இன்னொரு கேஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ருபை பின்து மவ்விதுன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இது சாபித் இப்னு கைஸுடைய ஒரு மனைவி, இதுங்க வேற ஆள். ருபை பின் மவ்விதுன்னு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இஹ்தலாத்து அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த பெண்மணி இஹ்தலாத்து, அவர்கள் விலகி கொண்டார்கள். அவன் தலாக்கு சொன்னான்னு வரல, கணவனிடமிருந்து புகாரை கொடுத்துட்டு இஹ்தலாத்து விலகி கொண்டார்கள். அமரகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் அவர் கட்டளையிட்டார்கள், அன் தஅத்தத பி ஹைலத்தின், 1 மாதவிடாய் காலம் இத்தா இருக்குமாறு கட்டளையிட்டார்கள். அப்போ 1 மாதவிடாய் இத்தாண்டு வந்தால் என்ன அர்த்தம்? இது தலாக்கு இல்லைன்னு அர்த்தம். தலாக்குக்கு எவ்வளோ இத்தாண்டு வந்திருக்குது குரானில்? சலாசத்த குருவின் ஒல் முத்தல்லகாத்து எத்தரப்பஸ்ன பி அம்புசிகின்ன சலாசத்த குருவின், தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் காலம் அவங்க என்ன செய்யணும், அதுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரானில் இருக்குது. அப்போ இது தலாக்காக இருக்குமே, ஆனால் 1 மாதவிடாய் சொல்லியிருக்க மாட்டாங்க. 1. 2வது இதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னு கேட்டால், இஹ்தலாத், புருஷனை சம்மந்தப்படுத்தவே இல்லை. அன்னஹா, அந்த ருபை பின்து மவ்விது என்ற ஒரு பெண்ணு இஹ்தலாத்து கலன்று கொண்டார்கள், விலகி கொண்டார்கள். அதை ஹுல்லா செய்கிறது,
விலகி கொண்டார்கள் அலாஹுதீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதை சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே முடிஞ்சிருச்சு, விலகிட்டாங்கன்னு அர்த்தம். அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனேயே இந்த பெண் வந்து அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுதலையாகிவிட்டாள் என்று அர்த்தம். அதே மாதிரி இந்த வசனத்திலிருந்து பார்த்தா கூட 2 பேருக்கும் ஃபலாஜுனா அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி, அவள்கிட்ட இழப்பீடு பெற்றுக்கொள்வதில் குற்றமில்லை, தலாக் கொடுங்கன்னு சொல்லவே இல்லை. இழப்பீடை வாங்கின உடனேயே விவாகரத்து ஆயிரும். அவள் கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்து விட்டாள் என்று சொன்னாலேயே அதுவே விவாகரத்து ஆயிரும். அப்படிங்கிறது தான் கரெக்டான கருத்து. இவன் தனியாக தலாக்கு சொல்லணும் என்கிற ஒரு கருத்து கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பெண்ணாக விலகி கொண்டார்கள்னு இந்த திருமதி ஹதீஸில் வருது 2. மூணாவது வந்து 1 மாதவிடாய் தலாக்கா இருந்தால் 3 மாதவிடாய் வரணும்ல, 1 மாதவிடாய் தான் வர இந்த தத்த பி ஹைலத்தின் 1 மாதவிடாய் காலம் இதாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அப்போ 1 மாதவிடாய் என்று கட்டளை வச்சு பார்க்கும்போது இது தலாக்கு வகை இல்லை, இது அவளாக பிரிந்து கொள்வது. அதாவது அந்த ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ரிட்டர்ன் பண்ண உடனே தன்னால் ஏற்பட்ட ஒரு முறிவு தான் அது. அதுதான் சரியான கருத்து. ஆனால் நம்ம நாட்டில் சில பிரச்சனைகள் இதில் வரும். நீங்கள் அப்படி ஹுலா கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து இவன் பர்சனலான்னு வச்சுருக்கிறான்ல, அதில் பிரச்சனைகள்லாம் வரும். அது குறித்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். சொல்லுவோம்.